ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஹெல்த்தியான ரைஸ் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமான டேஸ்டியான ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத டக்குன்னு பார்த்துடலாம். இது செய்ய ஃபஸ்ட்டு ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நான் கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இது சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. இந்த ரைஸ்க்கு வெங்காயம் சேர்க்க வேண்டியதில்லை. இது கூடவே நம்ம ஒரு 3 கட் பண்ணின பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். கூடவே ஃப்ரெஷ்ஷான ஒரு 2 கொத்து கருவேப்பிலையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பையுமே சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எல்லா பொருட்களையுமே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வதக்கி விடணும். ரொம்ப கரியிற மாதிரி பண்ணிடக்கூடாது, கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காயை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே இந்த டயத்தில் நம்ம உள்ளே சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பையுமே சேர்த்துக்கலாம். நீங்கள் சாப்பாடு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நான் ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடை நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன். அதையுமே இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லாவே உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் இருக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப டேஸ்டியான தேங்காய் சாதம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. தேங்காயை மட்டும் நம்ம துருவி எடுத்துட்டால் போதும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 5 நிமிஷமே ரொம்ப ஜாஸ்தி தான். சூடாக சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கும் இதை கொடுத்து விடலாம். குட்டீஸ்க்கு இந்த ரைஸ் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இந்த ரெசிபி இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் ஆக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு டேஸ்டியான சிம்பிளான ரெசிபியோட எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.